அற்புதமான மாலை பொழுது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பக்கத்தில் வளரும் பசும்பொன் நகரில் உங்கள் இன்ஜினியர் காளீஸ்வரபாண்டி பேசிகிட்ருக்கேன். இங்கே ஒரு வாரத்துக்கு முன்னே நம்மளை வர சொல்லியிருந்தாங்க. என்ன ஒர்க்குக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த சிமெண்ட் ஃப்ளோரிங் இப்போ நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இது ஒரு 2 நாள் ஆகுது ஃபினிஷிங் பண்ணி. இதுக்கு முன்னாடி இந்த இடங்கள் ரொம்ப பள்ளமாக இருந்தது. மழை தண்ணியெல்லாம் பேஞ்சால் கரெக்டாக உள்ள வடியால் வாரியால் இல்லாத மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோங்கிற மாதிரி நம்மளை கூப்பிட்ருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உழுகிற மழை தண்ணி எல்லாமே டேரெக்டாக உள்ளக்க அவங்க வச்சுருக்கிற தோட்டத்துக்கு போகிற மாதிரியான அமைப்புகள் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க்குகள் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல இந்த இடம்லாம் ரொம்ப உயரம் கம்மியாக இருந்தது. இந்த கேட்டு மூடும்போது பார்த்திங்கன்னா, ஒரு நிமிஷம் இந்த வீடை பாருங்களேன். இந்த கேட்டு இப்போ மூடும்போது எந்த ஒரு கேப்புமே கிடையாது, சரிங்களா? கரெக்டாக உள்ளதாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு 5 இன்ச்சு கேப் இருந்தது. ஸோ இந்த மாதிரி வெளி வட்டாரங்கள் இருக்கும்போது, வெளியிலையும் செடிகள் இருக்கும்போது, ஏதாவது ஒரு பாம்போ தேளோ அந்த மாதிரி ஊர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுனால இந்த இடத்த மேடை நம்ம நல்லா ஏற்றி கொடுத்து அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் வாகனங்கள் ஏறும்போது டயர் நம்ம கொஞ்சம் வழுகாமல் இருக்கிறதுக்காக கிரிப்னஸ் கோடுகள் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்துட்ருக்கீங்க. ரெண்டாவது, இதுதான் நமக்கு ஒரு மேஜர் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல மேடு பள்ளம் ஏற்றி மொத்த டேப்பரை இறக்கி இந்த மொத்த தோட்டத்துக்கும் மழை தண்ணி பெஞ்சாலும் போகிற மாதிரி பார்க்குறோம். உங்களுக்கு கடவுள் ஆசையில் இன்றைக்கி மழை வேறு இப்போ பெஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த ஒர்க் பார்க்குறீங்க. ஸோ அதிலேருந்து இது ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து நம்ம பண்ண பெரிய ஒர்க் என்னென்னா, இது பார்த்திங்கன்னா முதல்ல தகரத்தை வச்சு அடைச்சிருந்தாங்க, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது டேரெக்டாக இது சவுத் ஃபேஸிங்கு. ஸோ டேரெக்டாக மழை பெஞ்சுன்னா தண்ணி உள்ளே போகிற மாதிரி அமைப்புகள் இருந்தது. ஸோ அந்த தகரத்தை ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டு கீழேருந்து நம்ம பிரிக் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஓப்பனை நம்ம யூபிவிசி ஆர் பிவிசியில் டோர் போட்டு அடைச்சி கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் நிறைய வீட்டில் அந்த ஏணிப்படி இப்படி போகும்போது இதில் கீழே ரூமு கட்டினோன்னா இந்த ஜாயினில் பார்த்திங்கன்னா கிராக் ஃபார்மேஷன் நமக்கு வரும். ஸோ இந்த வீட்டில் அந்த மாதிரி கிராக் ஃபார்மேஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிக்கன் மெஷ் யூஸ் பண்ணி நம்ம அந்த பிளாஸ்டிங்கை பண்ணியிருக்கோம். அந்த ஃபோட்டோவுமே உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் உள்ளே இருந்த அந்த தரைத்தளம் தான் இது ரொம்ப மோசமாக இருந்தது, ரஃபாக போட்டிருந்தாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே உடைச்சி எடுத்துகிட்டு இதுலேயும் நம்ம டேப்பர் வாட்டம் ஏற்றி மொத்த தண்ணியும் உள்ள வரியான மாறக்கூடிய அமைப்புகள் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு பிறகு இந்த வீட்டில் பண்ண ஒரு முக்கிய அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தண்ணி தொட்டியில் லீக்கேஜ் ப்ராப்ளம். ஸோ அதை க்ளீன் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன கிளிப்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. தண்ணி தொட்டி கிட்டத்தட்ட 9 அடி ஆழம். ஸோ அதை ஃபுல்லாக நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துகிட்டு ப்ராப்பராக நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி இந்த வீட்டில் கொடுத்துருக்கோம். இப்படி எங்களை நம்பி கொடுக்குற ஒவ்வொரு வேலைகளையும் எங்களுடைய சொந்த வேலைகள் மாதிரி நினச்சி திறன்பட செய்து கொடுத்துட்ருக்கோம். இந்த வேலையை கொடுத்த வீட்டு உரிமையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. தமிழகம் முழுவதும் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் சின்ன சின்ன வேலைகள் இருந்தாலும் சரி, பழைய வீடை புதுப்பிக்கிறது, புதிய வீடு கட்டுறதுன்னு சொல்லிட்டு அனைத்து விதமான கட்டுமானங்களையும் திறன்பட நாங்கள் செய்து கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய உதவி தேவைப்பட்டால் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட ஷேர் செஞ்சு எங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.